அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் புது வருடம் தொடங்கி நடந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். குறிப்பாக கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் அப்படிதான் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோடு 2025 ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு மற்றும் கேது பயிற்சிகள் ரொம்ப முக்கிய கிரக பயிற்சிகளாக இருக்குது. இந்த கிரக பயிற்சிகளுடைய அடிப்படையில் கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்கு இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாங்க. இதே போல் ராகுவினுடைய தாக்கம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும் அப்படின்னும், மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சனி பகவான் சாதகமற்ற நிலைக்கு மாறுகிறாரு அப்படின்னும், கடந்த ஆண்டை விட 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நிதிநிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும், கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் என்றும், செலவுகள் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது. அதனை சுப செலவுகளாக மாற்றுவது ரொம்பவே நல்லது. கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்க்கிறது சிறப்பு. தேவைக்கு ஏற்ப மட்டும் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. 2025 ஆண்டு முதல் மார்ச் மாதம் வரையில் சனி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும். மார்ச் 29 சனி பயிற்சி. இந்த நிலையில் அதற்கு பிறகு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு கூட குருவினுடைய 12ஆம் இடத்துல பயிற்சியால் வயிறு, இடுப்பு, முதுகு போன்ற தொடர்பு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கிறது நல்லது. திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் 2025 ஆண்டு உங்களுக்கு நடக்கும். மேலும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். முதல் பகுதி நடக்கலை அப்படின்னு சொன்னால் கூட பிற்பகுதியில் தடை தாமதங்கள் இருக்கலாம். திருமண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையே இருக்கும். கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது சனியினுடைய தாக்கத்தால் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்திருக்கலாம். இனி அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2025 ஆண்டு மார்ச் 29 சனி பயிற்சி நடக்க இருக்கு. இது கடகராசிக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். சரி, நிலம், வண்டி, வாகனம், கட்டிடம் இதையெல்லாம் யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிலம், வண்டி, கட்டிடம் வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். சனி மற்றும் குரு உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருக்கிறதால இந்த யோகங்கள் கிடைக்க பெறுவீங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆங்கில புத்தாண்டு குடும்ப விஷயங்களில் சாதகமற்ற சின்ன சின்ன பலன்களை ஏற்படுத்தலாம். சனியினுடைய 2ஆம் இடத்து பார்வை பலன் குடும்ப உறவுகளுக்கு இடையே தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசும் விதம் சற்று கடுமையாக இருக்கலாம். இது உங்களையும் உங்களுடைய உறவுகளையும் பாதிக்கலாம். வருடத்தினுடைய நடுப்பகுதியில் ராகு கேதுவினுடைய தாக்கம் காரணமாக குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துங்க. தொழிலில் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கும். இலக்கை நோக்கி பயணம் செய்வீங்க. இதற்காக கடினமாக உழைப்பீங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருந்தவங்களுக்கு 2025 ஆண்டு சிறப்பானதாக இருக்கும். குருவினுடைய பயிற்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம். வேலை மாற்றத்தால் ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்கும். எந்த சூழல்லையும் நீங்கள் தைரியமாக கையாளக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருப்பீங்க. கடகராசிக்கு வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஆண்டை விட சிறப்பான பலனையே பெறுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவையும் நீங்கள் கவனமாக எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மார்ச் மாதம் வரையில் வேலை மற்றும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் தென்படலாம். இருந்தாலும் தடை தாமதங்கள் உங்களுக்கு இருக்காது. இன்று கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன் சொல்லலாம். இந்த வருடம் கடகராசிக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால
மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்தே காணப்படும். இதன் பிறகு குருவினுடைய பெயர்ச்சி காரணமாக படிப்பில் கண்டிப்பாக ஆர்வம் குறைந்து காணப்படலாம். அதனால் நீங்கள் நிதானமாக இருக்கணும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும். ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இதனால் மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்பில் உங்களுக்கு சிறப்பான பலனையே பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் பரிகாரமாக பார்க்கும்போது நாள்தோறும் நெற்றியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்கிறது நல்லது. ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுடைய வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறதால நீங்கள் இதையெல்லாம் கடைபிடித்துட்டு வாங்க. சரி, உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உடலில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படலாம். பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கடந்து செல்லக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குங்க. அதனால் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். குறிப்பிட்டு விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்க முடியும். கல்வி தொடர்பாக இருந்த தடைகள்லாம் விலகும். கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகள் அமையும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்க சாதகமான காலகட்டம். இந்த ஆண்டு இறுதியில் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு சுறுசுறுப்போடு இருக்கிறது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பல சுப பலன்களை பெறுவீங்க அப்படின்னும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்லலாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மிகவும் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தினருடைய பிரச்சனைகளில் நீங்கள் கண்டிப்பாக தீர்வு காண முடியும். அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையில் வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். புதிய உறவு உங்களுடைய குடும்பத்தில் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த புத்தாண்டில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கலையே, நீண்ட நாளாக நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக திருமண வரன் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குருவினுடைய அற்புத பார்வை உங்கள் மீது விழுது. இதே போல திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியான மனநிலை மனசூழல் இருக்கும். துணை மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். உங்கள் பழைய நினைவுகள் சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். ஜூன் மாதத்துல செவ்வாய் ராசிக்கு ஜென்ம வீட்டில் சஞ்சரிப்பதால துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு தம்பதிகள் மன நெருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கம் சுமாராகத்தாங்க இருக்கும். அடுத்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் காரணமாகத்தான் நிதி நிலைமையில நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான காலமா இருக்கும். பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தால பல விதத்துல சாதகமான பலன்களை பெறுவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். கடன் தொல்லைகள் குறையும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் மற்றும் கல்வி தொடர்பாக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த ஆண்டில் உங்களுடைய தொழில், நிதி நிலைமை, கல்வி போன்ற விஷயங்களில் சிறப்பான பலனை பெற முடியும். மனைவியினுடைய முழு ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பெற முடியும். ஆண்டுதோறும் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுடைய செயல்களில் புதிய தொழில் தொடங்கும் விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆலோசனையை பெற்று அதன் பிறகு தொடங்குறது நல்லது. முடிந்தால் அதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டினுடைய முதல் காலாண்டில் உங்களுக்கு சின்ன சின்ன கடினமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாயிருங்க. அதன் பிறகு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் காரணமாக உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்தில் ஜென்மராசியில் செவ்வாய், தைரியஸ்தானத்தில் கேது, எதிரி ஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், சமஸ்தானத்தில் சனி, சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்திற்கு குரு என கிரகங்கள் சஞ்சாரிக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் கடகராசிக்காரர்களோ அல்லது 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, நீங்கள் சமீபத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.